ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க, குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க எங்களை தொடர்பு கொள்ளவும். கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ நான் எல்லா லேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேங்க. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான புஞ்சை நிலம். அதுவும் நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு நியர்பைலே இருக்குங்க, பஸ் போர் ரூட்லேயே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, தார் ரோட் டச்சில் இருக்கா, எத்தனை கிணறு சர்வீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு லேண்ட் சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சைட் விசிட் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் என்னோடய நம்பரை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய யூடியூப் லிங்க்கையும் ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டுங்க. லேண்டு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது. புஞ்ச லேண்டுங்க. டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் 6.5 ஏக்கர் இருக்குங்க. 6.5 ஏக்கருமே புஞ்ச லேண்டு தான். நல்ல ரெட் சாயிலான லேண்டு, உங்களுக்கு நல்ல சூப்பரான மண்ணுங்க. மேபி இப்போ நான் வீடியோவில் காமிச்சதில் உங்களுக்கு மண் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண் நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண் தாங்க. வீடியோவில் நான் எடுத்தப்போ உங்களுக்கு கலர் கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம். அது ஈவினிங் டைம் கொஞ்சம் வெயிலில் எடுத்ததுனால, மதியானம் வெயிலில் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சாயில் கொஞ்சம் கம்மியான மண் ரெட் சாயில் கம்மியாக தெரிஞ்சிருக்கலாங்க. பட் ஆனால் நல்ல சூப்பரான மண். எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 102 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தாங்க வரும். 70 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் தாங்க வரும். கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய GST 100 அடி பைபாஸ் தாங்க. உங்களுக்கு 2 கிணறு, 2 ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குங்க. உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க. லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட்டில் மாந்தோப்பு இருக்குங்க. கிணறு, ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு 5 HP EB சர்வீஸும் ஒரு 3 HP EB சர்வீஸும் இருக்குங்க. லேண்டு உங்களுக்குலாம் நல்லா ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டாகி வரும் உங்களுக்கு. மிச்சபடி லேண்டோட ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பு தாங்க உங்களுக்கு. பஸ் போர் ரோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250-300 மீட்டர் தாங்க வரும். GST NH 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க. 3 கிலோமீட்டர்லேயே. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 250-300 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நீங்கள் வாக் பண்ணியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான். ஏன்னா நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவில், அதுவும் வில்லேஜுக்கு நியர்பையில் நம்ம லேண்டு ஒரு லொக்கேட்டாக இருக்குங்க உங்களுக்கு.
தார் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாரி காரு எல்லாமே தாராளமாக வரலாங்க. தார் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ஃபீட் வருங்க. 25 அடி ஜல்லி ரோடுங்க. உங்களுக்கு தார் ரோடுன்னு சொல்லலாம், ஜல்லி ரோடுன்னு சொல்லலாம். நம்ம லேண்டு வந்து நேஷ்னல் பைபாஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 40 அடி 50 அடி தார் ரோடு வரும். அந்த தார் ரோட்லேருந்து 50 அடி தார் ரோட்லேருந்து ஒரு 250 மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லி ரோடு வருங்க. அதுவும் வந்து பஞ்சாயத்து ரோடு தான், எஃப்எம்டி ரோடு தான் உங்களுக்கு. அதுவும் தார் ரோடு வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு ஜெல்லி ரோடாக இருக்குது, தார் ரோடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பைப் லைன் கனெக்ஷன் இருக்குங்க. ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து மாமரம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இருக்குது. ஒரு 10-15 தென்னை மரமும் ஒரு 50-60 பார்த்தீங்கன்னா தேக்கு மரமும் இருக்குங்க. வரப்பில் ஃபுல்லாக தேக்கு மரம் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு 70-80 தேக்கு மரத்துக்கு மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தென்னை மரமும் இருக்குது. மண் நல்லா சூப்பரான மண். ரிமைனிங் அந்த 2 ஏக்கர் 10 சென்ட் போக மீதி ஏரியாவில் வந்து அவங்க வந்து வேர்க்கடல எல்லா பயிரும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 30,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நெகஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை. டைரக்ட் ஓனர் டு ஓனர் சிட்டிங் தான். பையர் நீங்களும் செல்லர் அவரும் வந்து டைரெக்டாக நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. பட் ஆனால் அவரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 30,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் சொல்கிறாரு. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன், டைம் எதுவும் எடுக்க மாட்டேன், லீகல் செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2 வீக்கில் வந்து டீல் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 29,000, ஒரு ஏக்கரை வந்து 29 லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேங்க, கால் பேக் பண்ணிட்டேன். ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது வந்து கால் பண்ண முடியல, கால் பேக் பண்ண முடியல, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேங்க. அதேபடியே நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து எந்த ஒரு சேல்ஸ் வீடியோ வந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஒரு லேண்டு வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அதேபடியாக நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லேண்டு வந்து நல்ல லேண்டுங்க, நல்ல மண். தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு எஃப்எம்டி ரோடே இருக்குது. அதுவும் ஜெல்லி ரோடு, பஞ்சாயத்து ரோடு தான். தார் ரோடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஸ் போகிற ரூட்டும் பக்கத்துலேயே இருக்குது. வில்லேஜ் நியர்பைலே இருக்குது. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. பஜார்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும் டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும். நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க. கண்டிப்பாக வாங்க. அந்த 29லேருந்து இன்னும் கூட கம்மி பண்ணி பார்த்து கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. ஒரு 28.5, 28 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடியோ பிடிச்சா